This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. சென்னையில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ உணவு டெலிவரி நிறுத்தம். இப்பொழுதெல்லாம் இளைஞர்கள் மட்டுமன்றி பெரும்பாலான மக்கள் ஆன்லைன் தங்கள் தளங்களின் வழியாகவே உணவுகளை ஆர்டர் செய்கிறார்கள். இருப்பினும் இது போன்ற ஆன்லைன் நிறுவனங்கள் ஹோட்டல்களிடம் அதிக கமிஷன் தொகை வாங்குவதாக நீண்ட காலமாகவே குற்றச்சாட்டு இருக்கிறது. இதற்கிடையே கமிஷனை குறைக்கவில்லை என்றால் சென்னையில் ஆன்லைன் தளங்களில் உணவு கொடுக்கப்படுவதில்லை என ஹோட்டல் உரிமையாளர் அறிவித்துள்ளார். இந்த காலத்தில் எல்லாமே விரல் நுனியில் செல்போன் வந்துவிட்டது. நம் நாட்டில் இருந்து வெளியே காலடி எடுத்து வைக்காமலேயே எல்லாமே நமது வீட்டிற்கே வந்து விடுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஷாப்பிங் உலகை ஆன்லைன் நிறுவனங்கள் எப்படி புரட்டி போட்டதோ அதுபோல இப்பொழுது உணவு டெலிவரி செயலி ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. வீடுகளில் இருந்தபடியே ஆர்டர் போட்டால் வீடுகளில் வீடு தேடி வரும் உணவு வந்துவிடும். மேலும் தொடக்கத்தில் பல்வேறு ஆர்டர்களையும் அனைத்து நிறுவனங்களும் வாரி வழங்கின. இதனால் கடைக்கு நேரில் சென்று வாங்குவதை விட பல நேரங்களில் ஆன்லைனில் குறைவாக இருந்து இதனால் மக்கள் உணவு டெலிவரிகளை அதிகம் பயன்படுத்த ஆரம்பித்தனர். அதே நேரம் காலம் செல்ல செல்ல ஆன்லைன் தளங்களில் உணவுகளின் ரேட் அதிகரித்து மேலும் டெலிவரி சார்ஜ், பிளாட்ஃபார்ம் பில், பேக்கிங் பில் என ஏகப்பட்ட கூடுதல் கட்டணங்களையும் போட ஆரம்பித்தன. இது மட்டுமன்றி உணவுகளிலும் கூட கமிஷன் என்ற அதிக தொகை பிடித்து கொள்வதாக புகார்கள் வந்தன. ஆன்லைனில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ உள்ளிட்ட நிறுவனங்கள் ஒவ்வொரு ஹோட்டல்களிலும் ஒவ்வொரு மாடலில் கமிஷன் பெறுகின்றார்களாம். கடைக்கு கடை கமிஷன் தொகை மாறி இருப்பதாக ஹோட்டல் உரிமையாளர் சொல்கிறார். ஹோட்டல்களில் ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்யும் போது அந்த பணம் ஒரு வாரம் கழித்து உரிமையாளர்களுக்கு செல்கிறதாம். அப்பொழுது இந்த டேட்டாவை எடுத்து பார்த்தால் ஏகப்பட்ட சார்ஜ்கள் மற்றும் கமிஷன்களை போடுகிறார்களாம். இதனால் பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படுவதாக ஹோட்டல் உரிமையாளர்கள் சொல்கிறார்கள். இதற்கு முதலில் நாமக்கல் பேக்கரி மற்றும் ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்தனர். மேலும் ஜூலை 1ஆம் தேதி முதல் நாமக்கல் மாவட்டத்தில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ உணவு வழங்கப்படுவது நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மாநிலத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து சென்னையிலும் ஸ்விக்கி, ஜொமேட்டோ உணவு தளங்கள் உணவு தரப்போவதில்லை என்று ஹோட்டல் உரிமையாளர்கள் எச்சரித்துள்ளனர். இன்று முதல் உணவுகளை தரமாட்டோம் என கூறியிருக்கின்றனர். இதற்கிடையே சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் பிரதிநிதிகள் ஹோட்டல் சங்கத்தினரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடனடியாக எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை. இருப்பினும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தினமும் பேச்சுவார்த்தையில் சுமூகமான தீர்வு எடுக்கப்படவில்லை என்றால் சென்னையிலும் உணவு டெலிவரி வழங்கப்படாது என தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவர், சென்னை மாவட்ட தலைவர் ரவி தெரிவித்துள்ளார். சென்னையை பொறுத்தவரை ஏகப்பட்ட இளைஞர்கள் இது போல ஆன்லைன் நிறுவனங்களில் நிரந்தரமாகவே உணவு டெலிவரி வேலை செய்ய வருகிறார்கள். ஒருவேளை உணவு டெலிவரியில் சிக்கலில் ஏற்பட்டால் அது பல ஆயிரம் இளைஞர்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்கும் ஆபத்து இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.